ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்று ஆண்டாள் திருப்பாவையில 8வது பாசுரம் பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளன்று எருமைச் சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி வரை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். கீழ்வானம் வெள்ளன்று எருமைச் சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி வரை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல நிறைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஆண்டாள் என்ன பண்றா, எல்லாரையும் ஒரு தோழியா எழுப்பணும். எல்லாரும் வந்துட்டா செலவாள்லாம் யமுனை கரையில போய் என்ன அவளோட விரதங்களை ஆரம்பிக்கிறதுக்கு குளிக்கணும் இல்லையா, முதல்ல தீர்த்தம் ஆடணும், நதிக்கரையில் நீராட வேண்டும், நதியில் நீராட வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நதிக்கரைக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கா. ஆனா போச்சே இவ்வளவு இந்தாத்துல இருக்கிற பொண்ணை நம்ம கூப்பிட்டுக்கல, அதனால அவளை முதல்ல நம்ம கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு எல்லாரையும் போறவாளை சில பேரெல்லாம் நிறுத்திண்டு இந்தாத்து வாசல்ல வந்து கதவு தட்டுறா. நேத்தி என்ன பண்ணா, கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கலந்து பேசின பேச்சரவும் நீ கேட்கலையா, இன்னும் படுத்துட்டே இருக்கியே அப்படின்ற. என்ன இப்ப நேத்திக்கு அப்படி சொல்ற அப்படின்னா, பேய் பண்ணு காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்த்து எல்லாரும் அப்படி சத்தமெல்லாம் கேட்கறது, நீ என்ன நீ எழுந்துக்கவே இல்லையா, வாழலாம் அச்சு தாலி ஆமை தாலியெல்லாம் போட்டுன்னு இருக்கிறதுலாம் சத்தம் போடுறது, கையில இருக்கிற காசு போட்ட வளையெல்லாம் என்ன பண்ணுறது சத்தம் போடுறது, நீ அந்த ஒலியெல்லாம் கேட்கறது அப்படின்னு சென்ற பாசுரத்துல ஒலிகளின் சிறப்பு விதவிதமான ஒலியை பத்தி பேசினான். இன்னைக்கு என்ன பண்ணா, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு கிழக்க வெளுத்துட்டு வருது, அருணோதயம் ஆயிடுத்து, எருமையெல்லாம் என்ன பண்ணுறது கண்ணு விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரம் மேய்ச்சல் அவ ஒரு வீட்டில் இருக்கிற கொல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த பனி பெஞ்சிருந்தா ஒரு ஜில்லுன்னு இருக்குமே அந்த புல், அதை சாப்பிட்றதுக்கு போயிருக்கு, நீ என்ன ஒன்றும் எழுந்துக்கலையேன்னு. அவ உடனே சிரிக்கிறா உள்ளுக்குள்ள இருக்கிறவள். என்ன எருமை அருணோதயம் ஆயிப்போச்சு, எருமை எல்லாம் சிறுவீடு போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்ற, உனக்கு எப்படி தெரியும், அப்படியெல்லாம் வெளுக்கவே இல்லை. நீங்க எந்த நேரமும் என்ன பண்றாங்க, பால் தான் ஆய்ச்சியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பா, திருவாய்ப்பாடியில கோகுலத்துல எல்லாரும் என்ன பண்றா, மோர் தயிர் வெண்ணெய் பால் அப்படின்னு வெள்ளையாவே தினம் பார்த்துட்டு இருக்கா, ஒரு நாளைக்கு 4 வேளையும். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று, அவளுக்கு இந்த நேரத்தில் பாலை கறக்கணும், இப்போ தான் துவச்சி வச்சு தயிர் தயார் பண்ணணும் அப்படின்ற இல்லவே கிடையாது. 24 மணி நேரமும் அவளுக்கு எப்பெல்லாம் கை ஒழியிறது, எப்பெல்லாம் பால் நிறைய கறந்துன்னு வருதோ அது அப்புறம் உடனே காய்ச்சி அதை ஆற வச்சு தயிராக்கி அப்படி பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால் எப்போவுமே வெளுப்பையை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வெளுத்து போன மாதிரி தெரியுது ஒன்று. ரெண்டாவது வந்து நீ எப்போவுமே எப்போ பொழுது முடியும், எப்போ யமுனா நதிக்கு போய் நீராட முடியும், எப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட விரதத்தினால நம்ம வந்து கிருஷ்ணரை பார்த்து பேசி எல்லாம் பண்ணிக்கலாம், கிருஷ்ணர் நமக்கு யமுனா நதிக்கு துணைக்கு வரப்போறான்னு சொல்றாங்க, அதனால அவர்கிட்ட போய் நம்மளுக்கு ஓணுன்ற பறையெல்லாம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு நீ பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்க முகமெல்லாம் பளிச்சுன்னு சந்திரன் போல சிறப்பா ஒளிய காந்தி வீசிட்டு இருக்கிறதுனால உங்க காந்தி கிழக்கு திக்கில் பார்த்து சூரியன் வந்துட்டாது போலையும் கிழக்க வெளுத்தது அருணோதயம் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது இதுல இன்னொரு கருத்து முக்கியமானது நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, என்னன்னு கேட்டா, எருமை சிறுவீடு அப்படின்னு மெய்த்தனகான் அப்படி. என்ன இது, எல்லாரும் என்ன பண்ணுவா, பசு எருமையெல்லாம் வச்சுட்டு இருந்தா மேய்ச்சல் நிலத்துக்கு அனுப்பி அங்கேருந்து அது புல்லு மேய்ஞ்சிட்டு வரும். அப்புறம் ஏரிக்கரை ஓரத்துல இருந்தா மத்தங்காய் புல்லெல்லாம் இருக்கும், அதை போய் நம்ம அந்த இடத்துக்கு மேய்ச்சலுக்கு அழிச்சுன்னு போனா அதை சாப்பிட்டுட்டு வந்து நன்னா அது எருமை வந்து பால் கறக்கும், நன்னா என்ன ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவா. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பகல் நேரத்தில் கர்த்தால 8 மணிக்கு அப்புறம் செய்கிற வேலை. இது இன்னும் சூரியனே உதிக்கல, அருணோதயம் தான் ஆயின்னு இருக்கு, அப்போ சிறுவீடு மேய்த்தனன்னு சொல்றாளே அப்படின்னு. அப்போ பெரியவாள்லாம் என்ன சொல்லியாகும் இதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்லும் பொழுது, ஆய்ச்சியாத்துல இருக்கிற பசங்க, ஆய்ச்சிமார்களா இருக்கிற பசங்க இருக்காளே அவாத்துல இருக்கிறவாளுக்கு தான் எருமையெல்லாம் கண்ணு விடுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 மணி அவுத்து விட்டுட்டு வருவா.
ஏன்னு கேட்டால் அது ரொம்ப வெளியில் போக முடியாது. அந்த கொல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த பனி பெஞ்சு ஜில்லுன்னு இருக்குமே, அந்த ஈரமாக இருக்கிற புல்லு, அங்கே இருக்கிற இலை தழை அதை ஒண்டி சாப்பிட்டுக்கும். ஏன்னா ராத்திரியெல்லாம் நிறைய எருமை பசுவெல்லாம் என்ன பண்ணாது, சிலதெல்லாம் உக்காண்டுக்காது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். சிலது உட்காந்துருச்சுன்னா எழுந்தாதான் அது கொஞ்சம் ஒரு மூமெண்ட்ஸ் இருந்தால் தான் ஃப்ரெஷ் கிடைக்கும். அப்படின்றதுனால அந்த மாடு வச்சுருக்கிற கோகுலத்தில் இருக்கிற கோபகர்கள்லாம் என்ன பண்ணுவா, அந்த நந்தகோலத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்ச நாள் அந்த பசு எருமையெல்லாம் அவுத்து விடுவா. அது சிறுவீடு மேயறதுன்னு கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரா மாதிரி போயிட்டு வரும். வந்த உடனே அது கண்ணு விட்டு அதுக்கப்புறம் பாலெல்லாம் கறந்து எடுத்துப்பா. அது ஒரு ரொட்டீன். அது அந்த மாதிரி ஆயர் குலத்தில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னால், இது எப்படி பெரியாழ்வாரோட பொண்ணு விஷ்ணு சித்தரோட திருக்குமாரத்துக்கு இது எப்படி தெரிஞ்சுது, இவ்வளோ அது போல சொல்கிறா பாருங்கோ அப்படின்னு யோசித்தா அதுக்கு என்ன காரணம்னா, அவள் முதல்லயே சொன்னா இல்லையா, யமுனா நதி தீரம் இந்த ஊரில் இருக்கிற ஏரி, வடபெருங்கோயிலுடைய இதுதான் நந்தகோபனுடைய என்ன இல்லம், விஷ்ணு சித்தர் இருக்கிறதா இப்படி இருக்கு. அந்த ஏரியில போய் எப்படி பார்க்கறதுக்கு விரதம் அனுசரிக்கணும்னு மனசை எடுத்துட்டு இருக்காளோ, அதுபோல ஆயர்குல பெண் போலவே தன்னை எல்லா விதத்திலையும் நடை உடை பாவனை எண்ண ஓட்டம் செயல்முறைகள் பழக்க நடத்தைகள் எல்லாவற்றிலும் தன்னை அப்படியே மாத்தினதுனால எருமை சிறு வீடு அப்படின்னு சொல்றா. அப்போ ஆச்சரியமா இருந்துதான் எல்லாருக்கும், இவளுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சது, எருமை சிறு வீடு போகும்னு ஆண்டாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு அடிப்படையில் இதான் முக்கியமான காரணம். அவள் தன்னை நிஜமாவே ஒரு ஆய்ச்சி பொண்ணாவே மாத்திக்கிண்டு அங்கே என்ன நடக்கும், அவள்லாம் எப்படி என்ன மாதிரி கேரக்டர் என்ன மாதிரி டைலாக் இருக்கும், எப்படி அங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு அதையே ஏறிட்டு கொண்டு அதுபோல் இருக்கிறதுனால தான் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு அப்படின்னா அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய திருமுகத்தில் இருக்கிற ஒளி தான் அருணோதயம் போல இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. உடனே அடுத்தது அவள் என்ன சொல்றா, எருமை சிறுவீடு அப்படின்னு, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு அதுக்கு சொன்ன இல்லையே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றா, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போறவாளெல்லாம் போயிட்டு பாக்கி இருக்கிறவாள் 2-3 பேர் அழைச்சுட்டு இங்கே வந்தா நீ ஆனால் எழுதி வர மாட்டேன்ற அப்படின்றா. அதுக்கு என்ன காரணம், கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணருடைய எல்லா விஷயங்களிலும் கிருஷ்ணர் மேலே ரொம்ப ஈடுபாடு, கிருஷ்ணருக்கு எல்லா விதமான என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஈடுபாடு இருக்கிறவள் இவள், இந்த வீட்டில் படுத்துன்னு இருக்கிறவள். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணார், கிருஷ்ணரும் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட ரொம்ப என்ன பண்ணுறது மரியாதையாகவும் விசுவாசமாகவும் நடந்துக்கிறதுன்னு பெருமாளுக்கும் இந்த கோபிகா ஸ்திரீன்ற கொஞ்சம் என்ன ஒரு பரவாயில்லையே அந்த பொண்ணு ரொம்ப விசுவாசமாக இருக்குன்னு நினச்சி போகிறான் சுவாமியும் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இதுக்கு நடுவில் போவான் போகின்றாமை காத்து உன்னை முன்னாடி சொல்கிறார், மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, என்னது மாவாய் பிளந்தானே, சென்ற ஸ்லோக பாசுரத்தில் சொன்னா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு கேசி நிஷூதனன் சொல்றதுனால கேசி என்ற அரக்கனை கொண்டுட்டு அவன் இருந்ததுனால அவனை போய் பார்த்தியே, அவன் கேசம் சுருளா இருக்கிற கேசம் இருக்கே அவனை பத்தி பேச வந்திருக்கோம் நாராயணன் மூர்த்தி அப்படிலாம் சொன்னா நீ அதை போய் கேட்டுட்டு படுத்துட்டே இருப்பியா அப்படின்னு கேட்டா. அதுக்கு முன்னாடி பாசுரத்துல என்ன சொன்னா, முதல் பாசுரத்துல பூதனை என்ன பண்ணா பால் கொடுக்கறதுக்கு வந்தா அப்படின்னு சொல்றா. அப்போ முதல் அவ சேஷித்தம் என்ன, பூதனையோட பாலை குடிச்சுட்டு அவளுக்கு மோட்சம் கொடுத்தது. கடைசியா பண்ணது என்ன, கேசி நிஷூதனை அப்படின்னு சொன்னா கேசே என்ற அருக்கனை நிறுத்தின என்ன நிஷூதனம் அவனை கீழ்ச்சி போட்டது அப்படின்னா இதுக்கு நடுவில் பண்ணிட்ட. அடுத்ததுக்கு வேற மாதிரி என்ன சொல்றார், மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, அந்த குதிரை முகத்துல இருக்கிற அந்த கேசியோட வாயக்கீழ்ச்சி அதை கொண்டுட்டான். மல்லரை மாட்டிய அவ சாணூரன் முஷ்டிக சாணூர அவளையெல்லாம் கொண்டுட்டு இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உள்ளே இருக்கிறவள் கேட்குறா, ஓ பெருமாள் கிருஷ்ணர் இங்கே நந்தகோகுலத்துலேருந்து மாறி மதுரைக்கு போயிட்டாரா, மதுரைக்கு போயாச்சா, அப்புறம் எப்படி போய் பார்க்கறது அவரை இந்த காலத்தால் அப்படின்னு. அப்போ உடனே ஆண்டாள் என்ன சொல்கிறா, நம்ம அங்கே தான் சென்று நாம் சேவித்தால், அங்கே நம்ம மதுரைக்கே போய் மதுரா நகரத்தில் நின்று பெருமாள் எங்கே இருக்காரோ அவர் அங்கே போய் சேவித்து நம்மளுக்கு இதெல்லாம் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் எங்களுக்கு இந்த பறைகள் எல்லாம் தர வேண்டும், கைங்கரியம் என்கின்ற பறையை தர வேண்டும்னு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போது கோது கலமுடைய பாவாய், குதூகலம்
அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் மனம் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் பேசி பழகுவதற்கும் பெருமாள்கிட்ட நல்ல ஈடுபாடு இருக்கிறதுக்கும் சத் விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கும் இருக்கிற நீ தான் எங்களுக்கு தலைவியாக நின்று வரணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? நீ தான் முதல்ல எங்களை எல்லாம் வந்து எழுப்பிட்டு வந்திருக்கணும். இது மாற்றி நாங்கள் எல்லாரும் வந்துட்டு ஒன்றை வந்து கூப்பிட்டா கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து போனவெல்லாம் போய்கிட்டு அவசரமாக போட்டான்னு விட்டுட்டு 2-3 இருக்கிறவாழ 4 பேர் அடிச்சு நீங்கள் வந்தா போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை வந்து உங்காத்து வாசல் நின்று உங்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீ என்னமா வராது நின்றுக்கிற அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ராத்திரி நேரம் என்ன சொன்னா இரவு நேரம் என்ன சொன்னா ரொம்ப நாளி தூக்கம் வராது. அப்படி தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல பெருமாளை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அவர் பெருமாளை என்ன செஞ்சுட்டு இருப்பார், என்ன பண்றாரு, அதுபோல யோசனைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால அது ரொம்ப அனிஷ்டம், நம்மளுக்கு அது இஷ்டமான விஷயங்களே தராது. அதனால அது ராத்திரி வந்து சீக்கிரமா போயிடணும்னு நினைப்போம். பகல் வேலையா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி யோசித்துண்டு கிருஷ்ணருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும் அப்படி இருக்கணும்னு யோசித்திருந்தா பாக்கி உள்ள பேருக்கு அது பிடிக்காத போகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படாப்பா ராத்திரி முடிய போகிறது, பகல் வரத்துக்குள்ளே நம்ம யமுனா நதி தீரத்தில் போய் கிருஷ்ணரோட இருந்து நம்மளோட நாங்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கணும்னு சொன்னால் நீ என்னன்னா இது வரமாட்டேன்டா, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. ஆமாம், எதுக்கு என்னை இப்போ வந்து எழுப்புற, மணி இப்போ தான் அருணோதயமே ஆகலைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவள் கொஞ்சம் நீட்டு கொஞ்சம் வலுத்து சொல்கிறா. அப்போ உடனே சொல்கிறார், பாடி பறை கொண்டு பெருமாளை போய் சேவிச்சு பறை என்ன சொன்னால் கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், எங்களுக்கு அது தகுதியானவனா எங்களை மாற்றணும்னு பெருமாள்கிட்ட போய் கேட்கலாம்னு சொன்னால் பாடி பறை கொண்டு அதை வந்து பாடி அவனை கேட்டுக்கலாம்னு சொல்லி தான் உடனே ஐஷன் போலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அவனை என்ன பண்ணுகிறார், சென்று நாம் சேவித்தால் கீழே போய் மதுரா நகரத்தில் போய் அவனை சேவிச்சுக்கலாம். இங்கேருந்து யமுனா நதி தீரத்தில் அவன் வரல, நந்தகோகுலத்திலேருந்து அவன் மதுராவுக்கு போயிட்டான் என்று சொன்னாலும் அங்கே போய் சென்று நாம் சேவித்தால் அப்படின்னு அங்கே போய் சேவிக்கலாம். அப்படி போய் சேவிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஏன் போகணும்னு கேட்டால் பெருமாள் என்ன நினைப்பறான், பெருமாள்கிட்ட போய் நம்மளுக்கு இது ஒன்று ஓணும் அப்படின்னு நம்ம கேட்டமான நம்ம ஒரு அடி நினச்சி நகர்த்தி வச்சு டுவர்ட்ஸ் பெருமாளை நடந்து பெருமாள்கிட்ட நடந்து போய் கேட்கணும்னு சொன்னால் பெருமாள் 10 அடி வேகமாக நடந்து வந்து எதுக்கோ இந்த பசங்க நம்மளை பார்க்கறது வந்திருக்கே, என்ன கேட்க போகிறது தெரியலையே அப்படின்னு. நிஜமாக சுவாமிக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக தெரியும். நம்ம நினைக்கும் பொழுதே சுவாமிக்கு தெரிஞ்சுவிடும் தான். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், என்ன கேட்கறதுக்கு வந்திருக்குன்னு யோசிக்கலாமா அப்படின்னு சுவாமியும் 10 அடி முன்னே நடந்து வந்து என்ன வந்திருக்கான்னு விசாரிப்பறான். அப்போ யார் நம்மளை கேட்குறாளோ அவள் நம்மளுக்கு விருப்பப்பட்டவாளை முன்னே நிறுத்தி நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு ஆண்டாளுக்கும் அப்படி ஒரு அபிப்பிராயம். அதனால் அவள் என்ன பண்ணுறா, எல்லாரையும் கூட்டின்னு போனோம். அப்புறம் வந்து வந்தவா போகிறோம், வரவாள்லாம் அவளே இருக்கட்டும், நம்ம என்ன போய் எழுப்பணுமா என்ன, அப்படி ஒரு எண்ணம் இருக்காதான். அவள் என்ன பண்ணுவாள், அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கே, எல்லாரையும் அழிச்சுட்டு போகணும், குழாமாக சென்று நம்ம உடனே ஸ்ரீகிருஷ்ணனை தரிசனம் செய்ய வேண்டும், அவரிடத்தில் பறையை வேண்டி கைங்கரிய பறையை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாரையும் கூட்டின்னு போனோம்னு நினைக்கிறான். அதனால இருக்கிற தோழிகளோட வெயிட் பண்ணேன், நேத்திக்கு ஒருத்தரை கூப்பிட்டா, அப்புறம் கோதுகலமுடைய பாவாயின்னு இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்றா அப்படின்னு உங்ககிட்ட தான் அந்த இருக்கவே இருக்கு. பெருமாள்கிட்ட கிட்ட போய் நின்று பேசக்கூடிய சாமர்த்தியம் நீ பண்ணுற அந்த கைங்கரியத்தில் உன்னுடைய இதில் ஈடுபாடு உண்டு இருக்கிறதுனால தான் ஒன்று ஆயிடுச்சுன்னு போனோம்னு நினைக்கிறோம்னு சொல்கிறான். அப்புறம் இப்படியெல்லாம் நீ இருக்கிறதுனால எதை நீ விட்டுட்டு கார்த்தால வேலையை விட்டுட்டு நம்மளுக்கு அனுகூலமான சமயம் இருக்குச்சே அதை கூட பயன்படுத்திக்காமல் நீ உள்ளே இருக்கிறியப்பா, சீக்கிரம் வந்து விடு, வெளியில் வா அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி பெருமாளுக்கு நம்ம போய் கேட்டால் அவன் ரொம்ப வருத்தப்பட மாட்டானோ அப்படின்னா, ஆமாம், நம்ம ஒன்று கேட்டாக்க ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னால் பெருமாள் அதை உடனே கொடுத்து விடுவார் அப்படின்னு இருக்கிறத போய் அவர் இருக்கிற இடத்த வரைக்கும் நடந்து போய் இங்கேருந்து கோகுலம் எங்கே இருக்குது, நந்த கோகுலம் கோபஸ்ரீலாம் இருக்கிற அந்த இடம் யமுனா நதி தீரத்துலேருந்து மதுரா நகரத்துக்கு போய் அவரை கேட்கணும்னு சொன்னால், ஐயோ இந்த பொன் பசங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுகள் கேட்கறத கொடுக்கணுமேன்னு சுவாமி கொஞ்சம் என்ன பண்ணிப்பாரான், கொஞ்சம் வருத்தமாக இருக்குமா அவருக்கு அப்படின்னு சொன்னான். இது மாதிரி பெருமாள் எப்படியான வருத்தப்படுவாரா, இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இதுக்கு நிச்சயமான ஒரு உதாரணம் நம்ம வந்து ஒரு லிங்க் எங்கே பார்க்கலாம்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெருமாள் வந்து ரிஷிகள் கிட்ட பேசும்பொழுது இதை பற்றி சொல்கிறார். எப்படின்னு கேட்டால்
தசரதன்கிட்ட கைகேயி வர வாங்கிட்டா. பெருமாளை வந்து அது என்ன பண்ணோம், 14 வருஷங்கள் தாழிரும் தடைகள் தாங்கி தங்கரும் தவ மேற்கொண்டு புழிவெங்கானம் நண்ணி புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டின் வாவென் யமினன் அரசன் என்றாள் அப்படின்னு சொல்லி கைகை என்ன பண்ணா, அவளை வந்து பெருமாளை நீ மரவுரி தரிச்சுக்கணும், ஜடாமுடி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ வந்து காட்டுக்கு போகணும், அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கப்படாது அப்படின்னு சொல்கிறா. பெருமாள் போகிறேன்னு சொன்ன உடனே பெருமாளோட கூட என்ன பண்ணுறார், லக்ஷ்மண சுவாமி தானும் வரேன்னு சொல்கிறார். லக்ஷ்மணசாமி வந்த உடனே சீதை என்ன சொல்கிறா, நான் வரல நானும் வரேன் அப்படின்றா. ஐயோ காட்டில் ரொம்ப கல் முழுலாம் இருக்கும், சிங்கம் முறியெல்லாம் இருக்கும்மா, நீ வந்தியானோ உனக்கு பயம் இருக்கும், உனக்கு 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 கிடைக்கிற இங்கே அரண்மனையில் கிடைக்கிற சுகமெல்லாம் காட்டில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அப்போ பெரியவா சீதா பிராட்டி என்ன சொல்கிறான்னா, நின் பிரிவிலும் சுடுவோம் காடு, ஒன்றை விட்டுட்டு இங்கே நகரத்தில் இருந்தா இதுவே ரொம்ப சுடுமையாராமா, நான் உங்களோடய வரேன் அப்படின்னு சொல்கிறா. பெருமாள் ஒன்றும் பதில் அதுக்கு மேலே சொல்லலை. ஒரு வார்த்தை சொல்லி பார்க்குறார், வாட் இஸ் அவர் மைண்டுன்னு. அது கூட பெருமாளுக்கு தெரியாதா, அவளும் வருவள், அவளையும் அழைச்சின்னு போனோம் தான் அங்கேருந்தே ஸ்ரீவைகுண்டத்துலேருந்தே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா. இங்கே வராமது இதுவே ஒரு ட்ராமா தான், ட்ராமாக்குள்ளே குட்டி சீனுக்குள்ளே ஒரு குட்டி சீனு அப்படி பெருமாள் சொல்லி பார்க்குறார். இல்லை சீத்தை தானும் வரதா சொல்கிறா. எல்லாரும் வர தண்டகாரண்யத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் ஒரு இடமா தாண்டிக்கிறா இல்லையா, நந்தி கிராமத்தை தாண்டிட்டு தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையும் பொழுது நாங்கள் இருட்டு, சரியான இருட்டு, இருள் நிறைந்த காடு, அந்த பெரிய வனத்தில் தண்டகாரண்யம் அந்த அரண்யத்துக்குள்ள நுழையும் போது நிறைய ரிஷிகள் அப்புறம் முனிவர்கள் அப்புறம் எல்லாரும் வந்து பெருமாள்கிட்ட விஞ்ஞாபிக்கிறாளாம். இந்த மாதிரி இங்கே ஒரு அசுரர்கள்லாம் நிறைய இருக்கா, 14,000 ராட்சசர்களுக்கு மேலே இருக்கா, அவள்லாம் இப்படி ஒரு உபதிரவம் பண்ணுறா, நாங்கள் உட்காந்து கண்ணை மூடின்னு ஜபம் பண்ணிச்சே, ஒருத்த வந்து காதெல்லாம் கடிச்சின்னு போய்ட்றான், ஒருத்த மூக்கை பிடிச்சிட்டு போய்ட்றான், ஜபம் பண்ணிட்டு இருக்குச்சே ஒரு 2 கையும் வெட்டி விட்டு போய்ட்றான், காலை நீட்டிக்கிட்டு இருந்தால் காலை வெட்டி விடுறான், இப்படியெல்லாம் பங்கம் பண்ணிட்டு அதுக்கு மேலே நகர முடியல, நடக்க முடியல, ரொம்ப காட்டில் ரொம்ப இம்சையாக இருக்குது ராமா அப்படின்னு. அப்போ பெருமாளுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப வெக்கமாக போயிட்டான். ஏன்னு கேட்டால், அடடா இவாளை நம்ம அயோத்தியில் இருக்கும்பொழுதே ரட்சிச்சிருக்கணும், இங்கேயும் காட்டுக்கு வந்தோடனே இவ்வளோ தூரம் ஆயிடுத்து, இவாள்லாம் ரிஷிகள்லாம் நம்மளை வந்து கேட்க முடியா வச்சுனோட்டமே, முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு பெருமாள் வந்து யோசித்துட்டாராம் ஒரு நிமிஷம். அப்போது சரி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இப்போ தான் நான் எனக்கு ஆரண்யத்துக்குள்ள தண்டகாரண்யத்தில் வந்துவிட்டேன் அப்படின்னு. அப்போ அவள் ரிஷிகள்லாம் இன்னொரு வார்த்தை சொல்கிறா, நீ வந்து ராஜாவா ராஜ உடுப்போட வந்திருந்தாலும் நீ தான் எங்களுக்கு தலைவன், நீ தான் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், எங்களுக்கு எதான ஓணுமென்னா உங்ககிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் என்ன பண்ண முடியாது, வேறு யாரையும் நான் போய் கேட்க முடியாது. இப்போ நீ வந்து நீயே மரவுரி தரிச்சுட்டு எங்களை போல ரிஷி போல வேஷம் போட்டுக்கிண்டு ஜடாமுடி ஆக்கிண்டு ஆலம்பாலில் உன்னுடைய என்ன கடற கேசவன்னு பெருமாளுக்கு ஏன் பேருன்னா, அவருடைய கேசம் ரொம்ப சுருளாக நெத்தி முன்னாடி அப்படி தொங்குமா, அழகாக இருக்குமா, சுவாமியை பார்க்கறதுக்கு அப்படியே கண் கொள்ளாத காட்சியாக இருக்குமா, காணக்கண் கோடி வேண்டும் அப்படின்னு இருக்குமா. அப்படி இருக்கிற திருமுடியை பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், அதில் ஆலம்பால் எல்லாம் தேய்ச்சி தொடச்சி தலைமையில மேல் தலைக்கு மேலே அது ஒரு என்ன பண்ணியிருக்கார், சுருட்டி முடிஞ்சு வச்சிருக்கார். நீ இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தா கூட நீ தான் எங்களுக்கு தலைவன், உன்னை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை கொடுப்ப கண்ண கிடைத்திருக்கிற பேரு அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் சொன்ன உடனே சுவாமி என்ன சொன்னாராம், கவலைப்படாதுங்கோ, அந்த ராட்சசர்களை அழித்து உங்களை நான் காப்பாற்றுறேன், உங்களுக்கு உண்டான வேள்விகள் யஜ்ஞதான தபங்கள் என்ன உண்டோ அது இனிமேல் நீங்கள் நிশ্চিந்தையாக பண்ணலாம், அதில் எந்த விதமான என்ன வராது, இடையூறும் வராது அப்படின்னு சுவாமி வந்து என்ன பண்ணலாம், அவருக்கு உறுதியாக சொல்லி இதை நான் பண்ணுறேன், ஐ ஷல் ப்ராமிஸ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து சத்திய வாக்கு கொடுத்தாராம். பெருமாள் ராமனுடைய வாக்குன்னு சொன்னால் ஒன்றும் அதில் ஒன்றுமே இல்லை, ராமனுடைய வாக்கு பானம் எதுவுமே பொய்க்காது இல்லை, அதனால சுவாமி அவளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய திருப்தி வந்துதான். அதனால இதுக்கு உண்டான ஒரு லிங்க் இருக்காள். இப்போ சொல்லலை, கோது கலமுடைய பாவாய் இழிந்திராய் பாடி வரை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவர் எங்கே இருந்தாலும் மதுராவில் இருந்தாலும் யமுனா நதி தீரத்துக்கு வந்தாலும் இல்லை நந்தகோபருடைய வீட்டில் இருந்தாலும் இன்னும் எங்கே இருந்தாலும் அவர் தான் என்ன தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நமக்கு நேரம் போய் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் அவர் இருக்கிற இடத்துல போய் சேவிச்சமான ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அருள்
அவர் என்ன பண்ணுவார், யோசித்து பசங்க எதுக்கு நம்மகிட்ட வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னத்துக்காக வந்திருக்குமோ அதை ஆராய்ந்து பார்த்து தேவையானவற்றை உடனுக்குடன் வழங்குவார். அதனால நீ விரைவில் என்ன பண்ணோம், எழுந்துக்கணும். நம்ம போய் பெருமாள் இங்கே யமுனா நதி தீரத்துக்கு வரச்சேவே போய் சேவிச்சுடலாம், வேணும்ன்ற பறையை கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம என்ன செய்யலாம், மதுராக்கே போய் மதுரா நகரத்தில் சாணூர மல்லர்களை என்ன பண்ணா வீழ்த்துட்டு பெருமாள் இருக்கும் பொழுது அங்கே கூட போய் நின்று கேட்டு வாங்கிக்கலாம். அதனால நீ அவசியம் முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் என்ன பண்ணுறா, எல்லா விதமான நல்ல வார்த்தைகளும் சொல்லி அவளுடைய சிறப்புகளை அவளுக்கே உணர்த்தி அவளையும் எழுப்பி கொண்டு செல்கிறாள். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாளுடைய கருத்து என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.